லண்டனில் யூகே தமிழ் யூடியூபர் மீட் அப். லண்டனில் யூகேயில் உள்ள தமிழ் யூடியூபர் 20ஆம் தேதி அன்னைக்கு தேம்ஸ் நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிற கிராண்ட் சோலன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருக்குது. இதில் சுமார் 18 யூடியூபர் சேனலில் இருந்து 40 பேர் கலந்து கொண்டாங்க. இந்த நிகழ்வு யூகே தமிழ் யூடியூப் வரலாற்றில் முதல் முறையாக நடந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைவரும் தங்களை அறிமுகப்படுத்தினதோட எடிட்டிங், யூடியூப் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது எப்படி, யூடியூப்பில் இந்தியா அண்ட் யூகே எப்படி செயல்பட்டு வருது, போஸ்டிங் எப்படி, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படி வருது, கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, கமெண்ட்ஸ் அண்ட் மற்றபடி அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி அப்படிங்கிற விஷயங்களையும் பல தலைப்புகளில் அவங்களுக்குள்ளேயே பேசி கலந்துரையாடல் பண்ணியிருக்கிறாங்க. காலையில் ஆரம்பித்த இந்த நிகழ்வு சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக போயிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா யூடியூபர்ஸ்க்கு டைம் பாஸ் பண்ணுறது எப்படின்னு நம்ம சொல்லியா கொடுக்கணும். இந்த நிகழ்வை யார் எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா லண்டன் தமிழச்சி அப்படிங்கிற யூடியூப் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்குது. இதை ஸ்பான்சர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா கிராண்ட் சோலன் ரெஸ்டாரண்ட் லண்டனில் இருந்து இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதாவது எங்க ஊர்ல ஒரு சொல்லுண்டு, பனைமரத்தை கிடந்து பாலை குடிச்சாலும் கழுண்டாங்க, ஸ்ட்ராபெரி ஜூஸ் வேற யாரும் எதுவோ நினைச்சிட போறாங்க. எதுவும் வீடியோ எப்படி நல்லா என்ஜாய் பண்றீங்களா? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்குது. ஓ அப்படி பண்ணிடுறேன். ஓ ஹலோ 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 எல்லாரும் சாப்பிட்டு இருக்க முடியும். பிள்ளை உட்காந்து சாப்பிட்டு நீங்க எல்லாரும் ஒரு சேனல் நீங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. யூகேல உள்ள தமிழர்களை உலகத்துக்கு முதலா காண்பித்த ஒரு மிகப்பெரிய பெருமையுடையது நம்முடைய அனிதா ஆனந்த் அவர்கள். எல்லாரையும் பார்த்துதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சென்னை கால் இன் லண்டன் அடி தூள் கலப்புது வர சூப்பராக வரவேற்புரை, வெல்கமிங் எல்லாம் சூப்பராக முடிஞ்சது. ஸோ இது முடிஞ்சதுமே வந்திருந்த சேனல்ஸ் எல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சிருந்தோம். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் 16 சேனல்ஸ் வந்திருந்தாங்க. இந்த 16 சேனல்ஸும் யூகேயின் பல பாகங்கள், ஸ்காட்லாந்து, பீட்டர்ப்ரோ, மான்செஸ்டர், வெயில்ஸ், கென்ட், லண்டன்ல இருந்து பிற பகுதிகளில் இருந்து, ஸோ இப்படி பல பகுதிகளில் இருந்து வந்திருந்தாங்க. எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ண வச்ச அந்த டச்சுடா மைக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் தங்களுடைய சேனல்ல அவ்வளவு இன்ட்ரெஸ்டா, அவ்வளவு ஒரு பெருமையா சின்ன சேனல் பெரிய சேனல் அப்படிலாம் கிடையாது. சில சேனல் நல்ல மாஸ் சேனல், நல்ல மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளவங்க, இல்லை ஒரு ஆயிரக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளவங்க. ஸோ இப்படி பலவிதமான சேனல்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அந்த இன்ட்ரடக்ஷன் செக்ஷன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. தூள் கலப்பிட்டாங்க பார்த்தீங்களா. இன்ட்ரோடக்ஷன் செக்ஷன் முடிஞ்சிருச்சுது. ஸோ எல்லா சேனல்ஸும் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்னது இது மட்டன், சிக்கன், பக்கோடா, சிக்கன், சூப்பர் அடிப்படையா இருக்குது. நல்லா ஜாலியா இருக்கும் பார்க்க. நல்லா உங்க ஸ்லாங் எல்லாமே ரொம்ப ஜாலியா இருக்கும். கிராண்ட் சோலனுடைய ஸ்பெஷல் பக்கோடா. இங்க உள்ள செஃப், நீங்க பேர் சொல்லுங்க. செஃப் ரமேஷ் பாபு. இவர் தான் எக்ஸிகியூட்டிவ் செஃப். ஓகே, சூப்பர் செஃப், சூப்பரா இருக்குது, அடிப்படை அசத்திட்டீங்க. ஓகே, நீங்க கண்ணை மூடிட்டு கிராண்ட் சோலன்ல சாப்பிடலாம். ஓகே, சூப்பர், தேங்க்யூ.
என்ன உங்களுக்கு தார தப்பட்டை எல்லாம் வச்சிருந்தா நீங்க வந்து ஓகே நீங்க வந்தது தரிசனம் கொடுத்ததே எங்களுக்கு எல்லாம் இல்ல பரவாயில்ல எப்ப அந்த மைக்குக்கு ஏதாவது வழி இருக்கா? தொண்டை தண்ணியெல்லாம் கட்டுது. 2 மினிட்ஸ்ல ஒரு மேக்கப்புங்க நடந்துட்டு இருக்கிறேன். நம்ம எல்லாருமே நம்ம லேர்ன் பண்ண வந்திருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நம்மளுடைய ராண்டி ப்ரோ கிச்சடி சேனல்ல இருந்து அவர் பேச வருவார். யூடியூப் இந்தியாவில் எப்படி இருக்குது, யூகேல எப்படி இருக்குது, நமக்கெல்லாம் ஏதாவது அவரால் டிப்ஸ் கொடுக்க முடியுமா? இந்தியன் கம்யூனிட்டி ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தவர். ஸோ அவர் வந்து நமக்கு பேசுவார். ஸோ அடுத்த செக்ஷன் என்ன வச்சுருந்தோன்னா, அதாவது லேர்னிங் அண்ட் ஷேரிங். அதாவது ஒருத்தருக்கும் ஒரு டாப்பிக்கை கொடுத்து அவங்கள வந்து அதை பற்றி பேச சொன்னோம். ஸோ ஒரு சில டாபிக் தான் கொடுத்துருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா முத நம்மளுடைய ராண்டி ப்ரோ எப்பவுமே டச்லேயே இருக்கணும். ஒரு ஆளுக்கு ஒன்றுனா ஓடி போகணும் அந்த இடத்துல நம்ம போய் நிற்கணும். நம்ம யூடியூபர்ஸ் யாருக்கு வேணாலும் நம்ம போகணும். பட் நம்ம யூடியூபர் ஸ்பெஷலாக நமக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் எதாவது இருந்தால் அதுதான் என்னுடைய டேக் ஆஃப் இதில் இருந்து. ஸோ கொலாபு இந்த மாதிரி நம்ம வந்து கொலாப்லாம் நிறைய நீ பண்ணலாம். இன்னும் அடுத்த லெவலுக்கு யூகே தமிழ்காரங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம். ஓகே, கடைசியா நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க தலை, நீங்க வாங்க தலை, உங்களே தலை அப்படின்னு. ஓகே, ஒன்னு எல்லாருக்கும் தேங்க் பண்ணாங்க. இவங்க 2 பேருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஸ்டார்டிங்ல இருந்து இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி டெய்லி ஃபோன்ஸ் எல்லாம் பண்ணி 100 ஃபோன் முன்னாடி 100 ஃபோன் எனக்கு அடிச்சது நான் ஒண்ணுதான் எடுத்தது விஷயம். ஆனா வந்து ஃபுல்லா எடுத்து நல்லா பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்க 2 பேருக்கும். இது எல்லாரும் கொண்டு வந்து இது ஆரம்பிச்சிட்டீங்க. இது வந்து ஹிஸ்டரியில இருந்தா இதுதான் ஃபர்ஸ்ட் சப்மிட் கொண்டு வந்தது லண்டன் தமிழ் ஃபேமிலி. ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா தேங்க்யூ எல்லாருமே. ஆமா, தேங்க்யூ. சின்ன பசங்களை கீழே வாங்க. ஹோட்டல் முன்னாடி எடுக்கணுமா? அப்படியே அதான் ஹோட்டல் அங்க பாரு டிஷா அங்க பாரு யூகே தமிழ் யூடியூபர்ஸ் को ரஜினியும் கமலையும் ஒரே ஸ்கிரீன்ல பாப்போம்னு யோசிச்சுக்கோல, அந்த மாதிரி பாருங்க. அது நீங்க சொல்லிக்கீங்க, நல்லா பண்ண மீட்டிங்கா இருந்துச்சு. வரும்போது எப்படி இருக்கும்னு நினைச்சேன். பட் ரொம்ப எல்லாருமே கேஷுவலா பேசவே இந்த ஹோல் டைம் வந்து ஜஸ்ட் வென் சோ குவிக்லி. அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. ஒரு ஃபீல் இருக்கு எல்லாருக்கும். சோ நைஸ். ரொம்ப ஹாப்பி. Thank you so much. Thank you. ஒரு போட்டோ எடுத்துருங்க. இதை வச்சு சமாளிச்சுக்கோங்க. ஓகே. அனிதா கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்கணும்னு வந்தேன். இப்போ ஒன்றும் மனசு அனிதா ஆனந்த் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் வந்து எந்த விதமான இன்ட்ரடக்ஷனும் கிடையாது. தமிழ்நாட்டிலையும் சரி யூகேலையும் சரி எந்த வித இன்ட்ரடக்ஷன் நான் கொடுக்க வேண்டியது இல்லை. அவங்கள பார்த்தா நிறைய கொஸ்டின் கேட்கணும்னு இருந்தேன். நான் அவங்களுடைய ஒரு ஆர்டன்ட் ஃபேன் தான். ஆனால் எதுவுமே வாயில வரல. அனிதா எப்படி இருக்குது அனிதா? நம்மளுடைய அதாவது மீட்டிங் நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. பர்சனலா மீட் பண்ணது எப்படி இருக்குது? ரொம்ப சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் சொன்னோம் இது ஆக்சுவலா அவங்க வீடியோல பாக்குற எனர்ஜி இன்னைக்கு ஃபுல் டே நான் இன்னைக்கு பார்த்தேன் ஆக்சுவலா நேர்லயே. ஆனால் நம்மளா கொஞ்சம் சைலண்டா தான் இருப்போம். இவங்க பாத்தீங்கன்னா மார்னிங்ல இருந்து ஃபுல்லா ஆர்கனைஸும் பண்ணிட்டு இருக்காங்க, ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த எனர்ஜி வந்து பயங்கர சூப்பரா இருக்கு. நேர்ல மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவ்வளவு முன்னாடியே நான் மீட் பண்ணிருக்கோம். ஆமா, கண்டிப்பா நாங்க ஒரு சீக்கிரமா ஒரு கொலாப் வீடியோட வருவோம். சோ ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ப்ளஷர் தான். நான் இப்ப பாக்க இங்க வந்த உடனே தான் எனக்கு வந்து சரி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா இருப்போமா, எனக்கு கொஞ்சம் வீடியோஸ்லாம் போடுமா. ரொம்ப பெரிய கமிட்மெண்ட்லாம் இல்லை. பட் ஆனா எல்லாரும் தூண்டுறாங்க. எல்லாரும் பார்க்கும்போது அந்த கிச்சன் நாங்க திரும்பியும் பார்க்கணும். உங்க வீட்டு கிச்சனை நாங்க திரும்பியும் பார்க்கணும். அதுக்கு நீங்க போற இடங்கள் எல்லாம் நாங்க திரும்பியும் பார்க்கணும். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. சூப்பர் ஹாப்பி. அண்ட் பயங்கர ட்ரெடிஷனலா பயங்கர சாரி எல்லாம் சூப்பரா வந்திருக்காங்க. சோ வெரி நைஸ். தேங்க் யூ. போட்டுக்கிட்டு நம்ம கேமராமேன் ஏன் மக்களே இதெல்லாம் என்னதாகும்? ஹோட்டல்காரர் நம்மள அடிச்சு ஓட விட்டுற போறாரு. நான் நல்லா இருக்கேனா? நல்லா இருக்க மக்களே. எங்க ஊரு பிள்ளை இங்க வந்து நல்லா சூப்பரா கலக்கிட்டு இருக்கா. நம்ம தூத்துக்குடி பிள்ளை கேட்டீங்களா? சென்டிபின்னு ஒரு சேனல் வச்சு கலக்கிட்டு இருக்கா. இன்ஸ்டாகிராம்ல போய் பாத்தீங்கன்னா தாறு மாறு. எப்படி இருக்கு தூத்துக்குடிக்கு? தூத்துக்குடிக்கு இங்க எப்படி இருக்கு?
தூத்துக்குடியை விட இங்க சொல்லக்கூடாது, சொல்லி கூட்டிட்டு வந்தேன் உன்னைய, அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு. சொல்லு. தூத்துக்குடி நல்லா தான் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எல்லாம் இப்போ நிறைய மாறிடுச்சு ஆக்சுவலா தூத்துக்குடியில. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதை விட மோர் சென்னை பொண்ணு, பட் மை மாம் இஸ் ஃப்ரம் தூத்துக்குடி. ஸோ யா, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இங்க லண்டன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. இவங்க வந்து யூஜி படிக்க வந்தாங்க. இப்போ வந்து இவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். இல்ல, ஜேர்னலிஸ்ட் தான் படிச்சு ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு நினைச்சேன். பட் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வேலை செய்யறேன். ஆனா அடுத்த பிபிசில கூப்பிட்டுருக்காங்கல்ல. யாரும் என்ன கூப்பிட்டா? இன்னொரு புரளி போய்கிட்டு இருக்கு உள்ள. என்ன யாரோ பிபிசி உன்னை இனி கூப்பிடுவாங்க பாரு. கூப்பிடுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. ஆமா, தூத்துக்குடியில இருந்து சென்னை போய், சென்னையில இருந்து யூகே வந்து இப்ப அடிச்சு படிச்சுட்டு இருக்க. நீ வந்து இந்த மகளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லை, அதனால அவர்களிடம் கேட்போம், உங்களுக்கு எந்த மாதிரியான மாப்பிள்ளை வேணும், எந்த மாதிரியான ஒரு துணை வேணும்னு நீங்க இது பண்றீங்க? எங்க அப்பா பாப்பாங்க மோஸ்ட்லி. ஓகே, சொல்லுங்க. மோஸ்ட்லி நல்லா கிறிஸ்டியனா, நல்லா இதா லைக் அது மாதிரிலாம் இருந்துட்டா இட்ஸ் நைஸ். ஃபேமிலியா அப்படியே செட் ஆனா எவ்ரிதிங். பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? இல்ல நம்பணும். இல்ல 3 தடவை அவங்க சொல்லிட்டாங்க. இல்ல. ஓகே, இந்த பிள்ளைக்கு ஏத்த மாப்பிள்ள ஊர்ல இருந்தா உடனடியாக கான்டாக்ட் இதெல்லாம் கட் பண்ணிருக்காங்க. போடுங்க, வந்தா வரட்டும். தேங்க்யூ சோ மச். ரொம்ப சூப்பரா, ரொம்ப எனக்கு சென்டிபி உன்னுடைய சேனல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா? ரொம்ப மோட்டிவேஷனலா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சொசைட்டியில் நடந்துன்னா உடனே அதை எடுத்து உடனே வந்து அதுக்கு பேசுறதுக்கு, நான் வந்து இந்த ஊர்ல இருக்கிறேன், நான் சின்ன பொண்ணு, பயப்படுறதே கிடையாது. உடனே வந்து அதுக்கு வந்து தாறுமாறா ஏன் இப்படி பண்றாங்க அட்டா அப்பட்டான்னு வந்து வீடியோ வந்து போடுவாங்க. அது வந்து எனக்கு இவங்க பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க அம்மா எங்க வீட்டுல எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப பார்க்க ஆரம்பிச்சேன், எப்போ அந்த டைம்ல பார்க்க ஆரம்பிச்சேன். ஃபைனலி இவங்களை பார்த்து இவங்க இதுக்கு இன்வைட் பண்ணி இங்க வந்ததெல்லாம் ஐ ஃபீல் ஏதோ நடக்கிற மாதிரி நடக்குது. லைக் யா, சம்திங் வெரி நைஸ். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கண்ணு வேற குறுகுறு நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஓகே, பாய். ஹலோ. இவங்க வந்து பெட்ரிஷியா, இவங்க நானும் நாளும்னு ஒரு சேனல் வச்சிருக்காங்க. ரொம்ப இன்ஸ்பிரேஷனல். எப்படி இருக்குது இந்த ஈவென்ட்? ரொம்ப ஹாப்பியா இருக்கு.